21 days பேபிக்கு ரைட் ஐல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்குன்னு ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன சார் ரீசன்? பிறந்த உடனே இல்ல பிறந்த ஒரு மாசத்துக்குள்ளார சில குழந்தைங்களுக்கு கண்ணு பொங்கும். அது எதனால பொங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவுல ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப் அடைப்பு ஏற்படுறதுனால தான் குழந்தைகளுக்கு காமனா கண்ணு பொங்கும். இது 100 குழந்தை பிறக்குதுன்னா ஒரு 20 குழந்தைகளுக்கு இது மாதிரி ஆகும். பயப்பட தேவையில்லை. இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. வீட்டில் மசாஜிங் பண்ணலாம். கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில இருந்து இந்த பகுதி வரைக்கும் மசாஜ் பண்ணணும். ஒரு தாட்டி பண்றப்ப 10 டைம்ஸ் பண்ணணும். அது மாதிரி ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ் ஜென்டலா மசாஜ் பண்ணா போதும். ரொம்ப அழுத்தி பண்ண அவசியம் கிடையாது. அப்புறம் மசாஜ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஈர துணி வச்சு கண்ணை வந்து இந்த சைட்ல இருந்து இந்த சைடு வரைக்கும் மசாஜ் பண்ணும். ஒரு ஐக்கு ஆப்போசிட் ஐக்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்ட்ல இருந்து இந்த வரைக்கும் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன் பண்ணக்கூடாது. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. எப்போ பயப்படணும், எப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு சார்? ஒருவேளை உங்க குழந்தைக்கு கண்ணு ஃபுல்லாவே செவந்து போச்சு, கண்ணு ரொம்ப வீங்கிச்சு, கண்ணில் வர டிஸ்சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலர்ல வந்துச்சுன்னா ஒருவேளை உங்க குழந்தைக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். நீங்க கண்டிப்பா வந்து டாக்டர் கண்டிப்பா வந்து மீட் பண்ணணும். நார்மலா பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு பொங்குறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 months இல்லை 1 yearல தானாவே சரியாயிடும். நம்ம பயப்பட தேவையில்லை. ஒருவேளை ஒரு வயசுக்கு மேல கண்ணு பொங்குறது நிக்கல அப்படின்னா கண் டாக்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். கண்ணு பொங்குறதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க.